வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றம். ஸோ பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேறு வேறு முக்கோணம் இருக்குது அப்படின்னா இங்கே 3 4 இது 5, இது வந்து கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அடுத்துள்ள பக்கம், இது எதிர்பக்கம். ஸோ என்ன சொல்லுது, கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். ஸோ இங்கே 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். 25 ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 9 25. ஸோ இப்போ எதுக்காக இது எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கணும். இதில் 2 மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் ஒற்றைப்படை, ஆட் நம்பர். மூணு 5 7 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது 3 அப்படியே டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 9ன்னு வரும். இதை 2ஆக பிரிக்கணும். 4 5 இந்த டிஃப்ரெண்ட் வந்து ஒற்றைப்படையாக இருந்தால் டிஃப்ரெண்ட் வந்து 1 தான் வரணும். அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது 3 4 5 அதான் இங்கே 3 4 5. நெக்ஸ்ட் 5 எடுத்தோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், 12 13ன்னு பிரிக்கலாம். ஸோ 5க்கு என்ன வரும் அப்படின்னா 5 12 பெரிய நம்பர் தான் எப்போவுமே கர்ணமாக இருக்கும். ஸோ அது இது பார்த்தோம்னா 49 வந்தால் எப்படி பிரிக்கலாம், 25 24. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக என்ன வரும், 7க்கு 24 25. இதுதான் வந்து ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஒற்றைப்படையாக இருந்தால் அந்த நம்பரை அப்படியே, அந்த சிறிய நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை 2ஆக பிரிக்கிறோம். டிஃப்ரெண்ட் நடுவில் 1 வர மாதிரி பிரிச்சுக்கிறோம். அப்படி பிரிச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ட்ரிப்ளெட். ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா நம்பருக்கும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இப்போ இரட்டைப்படை என்ன வந்தால், ஈவன் நம்பர்ஸ் வந்தால் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம சின்ன நம்பரே எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் 3 4 5 ஒரு ட்ரிப்ளெட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், 4 எடுத்துக்கிறேன். இது ஒரு இரட்டைப்படை. இந்த நம்பரை ஒற்றைப்படைனா அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம். இந்த நம்பரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். இதை தான் ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4ன்னு வரும். இந்த 4 வந்து இப்போ என்ன பண்ணோம், அடுத்த நம்பர் 5, முன்னாடி நம்பர் 3. அப்போ டிஃப்ரெண்ட் எப்போவுமே வந்து இரட்டைப்படைக்கு 2 டிஃப்ரெண்ட் வரணும். ஒற்றைப்படையாக இருந்தால் டிஃப்ரெண்ட் வந்து 1 வரணும். ஸோ இப்போ பாருங்கள், என்னென்ன நம்பர் பாருங்கள், இங்கே 4ன்னு எடுத்தோம், நமக்கு கிடைச்சது 3 5. ஸோ ட்ரிப்ளெட்டு 3 4 5. இது ஒரு ட்ரிப்ளெட்டு. அதுக்கடுத்து இதே மாதிரி நம்பர், அடுத்த நம்பர் என்னது 6. 6 என்ன பண்ணும், 6 ஒரு இரட்டை எண்ணு. அதனால் ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம். 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். இதை ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 9க்கு அடுத்த நம்பர் 10, 9க்கு முன்னாடி நம்பர் 8. ஓகேங்களா? 2 டிஃப்ரெண்ட் வந்துச்சா. இப்போது இதனுடைய ட்ரிப்ளெட்டு 6 8 10. இது ஒரு ட்ரிப்ளெட்டு. ஸோ இந்த மாதிரி இரட்டைப்படை எண்ணுகள்லாம் வந்து இதே மாதிரி போட்டுட்டு போகலாம். ஒற்றைப்படை எண்ணுகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடணும். சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ எதுக்காக இந்த டாபிக் பார்க்கணும், இதுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு டாப்பிக்கே எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்படி, சரி, ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, பிசி உடைய லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன,
அப்படின்னா ட்ரிப்ளெட், அதாவது பித்தாகரஸ் தேற்றம் வந்து அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா 90 டிகிரி இருக்குது. ஸோ பித்தாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள், 1 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ 1 வந்துன்னா அது ஒரு ஒற்றைப்படையாக தான் இருந்திருக்கும். ரெண்டுத்துக்கு கூட்டம் எவ்வளோ வருது? 25 வருது. ஓகேங்களா? ஒற்றைப்படையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ண 25, இதை நம்ம 2ஆக பிரிப்போம். ஓகேங்களா? அப்படி தான் 12, 13 பிரிச்சிருக்கோம். எதை ஸ்கொயர் பண்ணால் 25 வந்திருக்கும், 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ அதனால் இந்த வேல்யூ வந்து 5 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 20 இருக்குது, இங்கே 12 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? இது என்ன ட்ரிப்ளெட்டு பாருங்கள், நமக்கு 3, 4, 5 இதுதான் வந்து மிகச்சிறிய ஒரு ட்ரிப்ளெட்டு. இதனுடைய மடங்கில் இருக்கும். 1ஆல் 2ஆல் பெருக்குனா 6, 8, 10 இது ஒரு ட்ரிப்ளெட்டு. 3ஆல் பெருக்குனா அது ஒரு ட்ரிப்ளெட் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 20 வந்திருக்கு. 20 வந்ததுனால இது வந்து 4ஆல் பெருக்கியிருக்காங்க. 4ஆல் பெருக்குனா இது 20, இது 4ஆல் பெருக்குனா 16, இது 4ஆல் பெருக்குனா 12. ஸோ இந்த 2 நம்பரை கொடுத்துட்டாங்க. அடுத்த நம்பர் என்ன வரும், 16 இங்கே. ஸோ என்ன பண்ணலாம், 16 + 5 21 நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 13 ஸ்கொயர் பண்ணணும், -12 ஸ்கொயர் பண்ணால் டிஃப்ரெண்ட் வரும். அந்த வேல்யூ எடுத்து போடலாம். அதை விட இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக முடியும். சரிங்களா? இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய அப்ளிகேஷனாக பித்தாகரஸ் தேற்றம் நிறைய இடத்துல நமக்கு தேவைப்படும். ஸோ இது கொஞ்சம் மெமரி பண்ணிக்கங்க, புரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.